பயங்கர அமைதி, அப்புறம் ஒரு விசும்பல். என்ன விஷயம்? குத்தம் செஞ்சா முகம்தான் காட்டி கொடுக்கும். இப்போ உன் பிளவுஸே காட்டி கொடுக்குதுடே. ஏண்டி பாரு, லவ் லெட்டர் தானே. விதவை ஆனாலும் இள வயசுக்காரி இல்லையா, உனக்குத்தான் லவ் லெட்டர் வரும். 30 வயசு கன்னிக்கா வரும். கண்ணே மூக்கேன்னு எழுதாம ரொம்ப டீசெண்டா எழுதியிருக்காண்டி. பேரு திலக்கு இல்லையா, எத்தினத்திக்கு பொட்டு வைக்க ஆசைப்பட்டேன். தப்பு. நிஜமாவே பெரிய சீர்திருத்தவாதி மாவன். பார்த்தி பார்த்தி சரி, எத்தனை நாளா பழக்கம்? முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருந்தாரு, அது முதல்ல. 2வது தடவை வீட்டுக்கு வந்தாரே, அது முதல்ல சொல்லு. விட்டுட்டு போன மூக்கு கண்ணாடிய எடுக்க வந்த போது மோட்டார் சைக்கிள் மாமா இதை உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாரு. என்னது? என்னவா இருக்கும்? தைக்கிறதுக்கு துணியா இருக்கும். ரொம்ப லேசா இருக்கு, துணியா இருக்காது. அக்கா, கண்டவங்க எதையாச்சும் கொடுத்தா அது உடனே வாங்கிட்டு வந்துடுறதா? இதுக்காகவே எனக்கு 1 ரூபா கொடுத்தாருக்கா. சரி சரி, எங்கிட்டே இருக்கட்டும், நீ போ. செய்த கோலத்தை உனது கண்களில் கண்டேன். இது யார் செய்த குற்றம்? கடவுள் உனக்கு இழைத்த அநீதியை மாற்றியமைக்க என் நெஞ்சு துடிக்கிறது. என் துணிவின் அடையாளம்தான் இந்த மல்லிகை மலர்ச்சரம். உனது துணிவை எதிர்நோக்கி நிற்கும் திலக். क्या कहते सलाह देता है कुमार तेने वीट पूरा तेरी कैर का
எப்படி குளிக்கிறதுக்கு கூட காரணம் வேணுமா? யாராவது உரக்காரங்க செத்தாதான் இப்படி அதான் நேரத்தில் குளிப்பாங்க. உணர்ச்சிகள் சாகணும், அதுக்காக நான் குளிச்சேன். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, ना कोई उमंग है, ना कोई तरंग है, मेरी जिंदगी के क्या ये कटी पतंग है, ना कोई उमंग है. Stop it. எனக்கு பிடிக்காதது அழுகை ஒண்ணு, நடிப்பு ஒண்ணு. உறவு வெறும் கடிதத்தோட மட்டும்தானே நிக்குது? ஆமாங்கா. அதோட நிக்க கூடாது. வாய்ப்பிடி. அக்கா, என்னடி துச்சாதனம் பண்றேன்னு பாக்குறியா? இந்த புடவை கட்டிக்க. வெள்ளை புடவையாம், வெள்ளை புடவை வேண்டாம் வேண்டாம்னு 1000 தடவை சொல்லியிருக்கேன். வெள்ளை புடவை உணர்ச்சிகளுக்கு வேலியா இருக்குன்னு உடுத்திக்கிட்டேன். அதான் வேலியை தாண்டியாச்சே. இனிமேலும் அது வேலி இல்ல. உன் பலவீனத்தை மறைக்க பலவந்தமா நீயே போட்டுக்கிற திரை. வேலியும் வேண்டாம், திரையும் வேண்டாம். வெளியே வாடி, புடவை கட்டிக்க. இந்த புது புடவை உனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாங்க்கா, வேண்டாம். எனக்குன்னு நான் எதை தாண்டி வச்சுக்க முடிஞ்சது? சரி சரி, சீக்கிரம் புடவை கட்டிட்டு வா. அம்மா, சீக்கிரம் குங்குமச்சிமிழி எடுத்துட்டு வா. கவிதா, உன் கையாலேயே
அவளுக்கு பொட்டு வச்சு விடு. இல்லம்மா, என்ன 10ஆம் பசங்க நீ திட்டினாலும் பரவாயில்ல, என் மன சம்மதிக்கலம்மா. ஏன் சம்மதிக்கல? நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஒப்புக்க மாட்டாங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். உனக்கு தெரியாதம்மா, தெருவெல்லாம் வம்பு பேசுவாங்க. வம்பு பேசுவாங்களா? ஆமா. யாருமே வம்பு பேச மாட்டாங்கன்னு இருந்தா உன் பொண்ணு எதுக்கு வேணா அனுப்பிடுவியா? நான் மேல பேசலம்மா. ஆனா அவ கல்யாணத்தன்னைக்கு நான் வச்ச குங்குமம் தான் நிலைக்குது. புது வாழ்வு கொடுக்குற நீயே குங்குமம் வச்சு விடு. இருமா, கொண்டு வரேன். உன் மாமனார் வந்திருக்காரு. இல்லம்மா, மாஜி மாமனார்னு சொல்லு. சொல்லி காட்டுறதா நினைக்காதம்மா. இந்த கல்யாணத்துக்கு என் பரிபூர்ண சம்மதத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்தாம்மா, என் பொண்ணுக்காக வாங்கிட்டு போறேன். மருமக இப்ப மகளாயிட்டாளே, இதையும் வச்சு விடம்மா, வச்சு விடு. மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம், முன்னேறும் வழியில் என்று இளையவள் அரங்கேற்றம். மேகத்தால் மழை பொழியும் மேகத்துக்கு லாபம் என்ன, மேகத்தால் மழை பொழியும் மேகத்துக்கு லாபம் என்ன, தியாகத்தால் எமை வளர்த்த தெய்வம் கண்ட லாபம் என்ன, மூத்தவள் நீ கொடுத்தாய். மிஸ்டர், நேரம் கட்ட நேரத்தில் என்ன பாட்டு வேண்டி கிடக்கு. அசரீரி மாதிரி அப்பா ஒரு பாட்டு. அறிவு கட்ட முண்டம். அறிவு கட்ட முண்டம்? எஸ், நீதான். ரோம் தீ பிடிச்செறியும் போது நீரோ ஃபிடில் வாசிச்ச மாதிரி. மேடம், உங்க நெருப்பு என்னைக்கு அணையும்னு சொல்லுங்க. அது வரைக்கும் இந்த முன்ன பாட மாட்டோம். சத்தியமா பாட மாட்டோம். என்னை சந்திக்க உங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கும். அதான் உங்களை சந்திக்க நானே வந்துட்டேன். சௌக்கியமா இருக்கீங்களா திலக்? ஒரு அந்நியன் மாதிரி ஏன் இப்படி திடீர் மரியாதை எல்லாம் கவிதா? என்கிட்ட இருந்து விலகிட்டீங்க, தங்கச்சி கிட்ட நெருங்கிட்டீங்க. நெருக்கம் ஆள் மாறும்போது மரியாதை மாற வேண்டியதானே. வெல் மிஸ்டர் திலக், உங்க தியாகத்துக்கு நன்றி சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். என்ன கொல்லாத கவிதா. ஒரு அப்பாவி விதவை பொண்ணை வாழ வைக்க போறீங்க இல்லையா, அது தியாகம் தானே. உங்ககிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டு போகணும். உன்னை காதலிச்ச உண்மையே உன் தங்கச்சி கிட்ட சொல்ல மாட்டேன். இது சத்தியம். சத்தியம் எப்பவும் ரெடிமேடா இருக்கும் போல இருக்கு காதல் விவகாரங்கள்ல. கவிதா, உன் தங்கச்சி மேல ஏற்பட்ட நெருக்கத்துக்கு காதல காரணமா சொல்ல மாட்டேன். அது இரக்கம். ஒரு வேண்டுகோள், உங்க இரக்க சுபாவம் என் தங்கையோட நிக்கட்டும். கவிதா, 5 வருஷமா உனக்காக காத்துட்டு இருந்தேன். அதை நினைச்சு பாரு, வார்த்தைகளை இப்படி நெருப்பா கொட்ட மாட்டேன்.